அவனது நாடு சந்திராவதி. அங்கிருந்தபடியே 3 லோகங்களையும் ஆள வேண்டும் என்று கனவு கண்டான். வாழத் தகுதியானவன். தேவர்கள் கோழைகள், நாமே இந்த பிரபஞ்சத்தின் எஜமானர்கள். பெரும் படையை திரட்டினான். அழகும் அமைதியும் போகமும் நிறைந்த இந்திரலோகத்தின் மீது போர் தொடுத்தான். பார்க்கடல் நாயகன் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தனர். விஷ்ணு எல்லால் இது நீண்ட காலம் நடக்கும். கருட வாகனத்தில் ஏறிச் சென்று விஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அந்த ஒளியிலிருந்து மார்கழி மாத வளர்பிறை 11ஆம் நாள் சென்று படுத்துக்கொண்டார். இது ஒரு தந்திரம். அவர் உறங்கியது சாதாரண தூக்கமல்ல, அது யோக நித்திரை. அதாவது உடலை உறங்க வைத்து உள்மனதை விழித்திருக்கச் செய்யும் நிலை. முரன் இதை அறியாமல் விஷ்ணு பயந்து ஓடிவிட்டார். இன்றோடு அவர் கதை முடிந்தது என்று கத்தியை எடுத்துக்கொண்டு குகைக்குள் நுழைந்தான். இங்குதான் கதையின் மிக முக்கியமான திருப்பம் நிகழ்கிறது. முரண் பெண்மையின் சிறப்பு. பெண் என்பவள் மென்மையானவள் மட்டுமல்ல, அவள் ஆதிசக்தி. அவளே படைக்கிறாள், அவளே காக்கிறாள். தீமை எல்லை மீறும்போது அவளே அழிக்கிறாள். விஷ்ணுவின் 10 இந்திரியங்கள், புலன்கள் மற்றும் உறங்காமல் உன்னையும் என்னையும் நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு சொர்க்கவாசல் திறக்கும். அவர்களின் பாவங்கள் முரண் எரிந்தது போல எரிந்து சாம்பலாகும் என்று ஏகாதசி அன்று உண்ணாமல் உறங்காமல் உன்னையும் என்னையும் நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு. ஓம் நமோ நாராயணாய. அன்பான என் உலகம் நேயர்களே, நாம் எல்லோரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்போம். ஆனால் அந்த நாள் எப்படி உருவானது தெரியுமா? 1000 வருடங்கள் நடந்த ஒரு மகா யுத்தமும். பத்ம புராண காவியமாக இந்த கதையை கீழே விரிவாக தொகுத்துள்ளேன். முரண் பிறக்கும்போதே சாதாரண குழந்தையாக பிறக்கவில்லை. அவனது இரத்தத்தில் அரக்கு குணம், அசுரத்தன்மை ஊறியிருந்தது. ஆணவம், பிறரை துன்புறுத்துவதில் இன்பம் காண்பது, அதிகார வெறி ஆகியவையே அவனது குணநலன்களாக இருந்தன. அவனது நாடு சந்திராவதி. அங்கிருந்தபடியே 3 லோகங்களையும் ஆள வேண்டும் என்று கனவு கண்டான். அவன் தந்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றே ஒன்றுதான். வலிமை உள்ளவனே வாழத் தகுதியானவன். தேவர்கள் கோழைகள், நாமே இந்த பிரபஞ்சத்தின் எஜமானர்கள். தன்னுடைய தந்தையின் கனவை நிறைவேற்ற முரண் காட்டிற்குச் சென்றான். பஞ்ச பூதங்களும் நடுங்கும் அளவிற்கு தவம் இருந்தான். அவனது கடுமையான தவத்தைக் கண்டு படைப்பு கடவுளான பிதாமகர் பிரம்மா இறங்கி வந்தார். பிரம்மா வேதங்களின் நாயகன், படைப்பின் ரகசியம் அறிந்தவர். ஆனால் தவம் செய்பவன் அசுரனாக இருந்தாலும் வரம் கொடுப்பது இறைவனின் கடமை. பிரம்மா தோன்றியதும் முரண் சாமர்த்தியமாக ஒரு வரம் கேட்டான். இறைவா, எனக்கு இறப்பே இருக்கக்கூடாது. தேவர்களாலோ மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ என்னை அழிக்கவே முடியாது என்ற வரத்தை எனக்கு அருள வேண்டும். பிரம்மா வேறு வழியின்றி, அப்படியே ஆகட்டும், ஆனால் உன் முடிவு உன் கர்ம வினையை பொறுத்தது என்று கூறி மறைந்தார். வரம் பெற்ற முரண் சந்திராவதி நகரிலிருந்து தனது பெரும் படையை திரட்டினான். அழகும் அமைதியும் போகமும் நிறைந்த இந்திரலோகத்தின் மீது போர் தொடுத்தான். தேவர் குலம் என்பது இன்பத்தையும் கலைகளையும் யாகங்களையும் விரும்புவது. அவர்கள் போரை விட புகழை விரும்புபவர்கள். முரணின் கொடூரமான தாக்குதலை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. பஞ்சபூதங்களை, காற்று, நெருப்பு, நீர், முரண் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு மானம் காக்க பூமிக்கு ஓடி வந்து குகைகளில் ஒளிந்தனர். சொர்க்கம் அசுரர்களின் கூடாரமானது. துயருற்ற தேவர்கள் சிவபெருமானின் வழிகாட்டுதலின்படி பார்க்கடல் நாயகன் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தனர். விஷ்ணு எல்லாம் அறிந்தவர். முரணை அழிப்பது அவருக்கு ஒரு நொடி வேலை. ஆனால் இறைவன் எதையும் நேரடியாகச் செய்வதில்லை. அவர் ஒரு லீலா வினோதன். அவர் நினைத்திருந்தால் சக்கராயுதத்தை வைத்து அப்போதே முரணை அழித்திருக்கலாம். ஆனால் உலகத்திற்கு பெண்மையின் சக்தியை உணர்த்தவும்
ஏகாதசி விரதத்தின் மகிமையை சொல்லவும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். விஷ்ணு தேவர்களிடம் கூறினார், கவலை வேண்டாம், இப்போரை நான் நடத்துகிறேன். ஆனால் இது நீண்ட காலம் நடக்கும். கருட வாகனத்தில் ஏறிச் சென்று முரனுடன் போரிட்டார். அது சாதாரணமாக போர் இல்லை. 1000 வருடங்கள் அந்த யுத்தம் நடந்தது. அசுரனின் ஆயுதங்கள் விஷ்ணுவின் மீது மழையாக பொழிந்தன. ஆனால் விஷ்ணு புன்னகைத்துக் கொண்டே அவற்றை எதிர்கொண்டார். திடீரென்று விஷ்ணு போர்க்களத்தில் களைப்படைந்தது போல நடித்தார். இறைவனுக்கு ஏது களைப்பு? அவர் பத்ரிகாசிரமத்தில் உள்ள சிம்ஹாவதி என்ற குகைக்கு சென்று படுத்துக்கொண்டார். இது ஒரு தந்திரம். அவர் உறங்கியது சாதாரண தூக்கம் அல்ல, அது யோக நித்திரை. அதாவது உடலை உறங்க வைத்து உள்மனதை விழித்திருக்கச் செய்யும் நிலை. முரன் இதை அறியாமல் விஷ்ணு பயந்து ஓடிவிட்டார். இன்றோடு அவர் கதை முடிந்தது என்று கத்தியை எடுத்துக்கொண்டு குகைக்குள் நுழைந்தான். இங்குதான் கதையின் மிக முக்கியமான திருப்பம் நிகழ்கிறது. முரன் விஷ்ணுவை வெட்ட வாளை ஓங்கிய போது விஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அந்த ஒளியிலிருந்து ஒரு தேவி தோன்றினாள். பெண்மையின் சிறப்பு. பெண் என்பவள் மென்மையானவள் மட்டுமல்ல, அவள் ஆதிசக்தி. அவளே படைக்கிறாள், அவளே காக்கிறாள். தீமை எல்லை மீறும் போது அவளே அழிக்கிறாள். விஷ்ணுவின் 10 இந்திரியங்கள், புலன்கள் மற்றும் மனதின் சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு பெண்ணாக உருவெடுத்தது. அவள் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, ஆனால் அவளது கண்களில் பிரபஞ்சத்தையே எரிக்கும் நெருப்பு இருந்தது. பெண் நினைத்தால் ஒரு பார்வையிலேயே எரிக்க முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவள் நின்றாள். அவளே விஷ்ணுவின் சக்தி. தன்னை தடுக்கும் இந்த பெண்ணை பார்த்து முரன் ஏளனமாகச் சிரித்தான். ஒரு பெண் என்னை என்ன செய்ய முடியும் என்றான். அவனது அகங்காரமே அவனது அழிவானது. அந்த தேவி முரனை நோக்கி ஹும் ஹும் என்ற ஒரு ஹங்கார ஒலியை எழுப்பினாள். அது சாதாரண ஒலி அல்ல, அண்ட சராசரங்களையும் அதிர வைக்கும் ஓசை. அந்த ஓசையின் அதிர்விலேயே முரனின் உடல் தீப்பிடித்து எரிந்தது. பிரம்மா கொடுத்த வரம் ஆயுதங்களால் சாகமாட்டான் இங்கு செல்லுபடியாகவில்லை. ஏனென்றால் அவரை அழித்தது ஆயுதம் அல்ல, ஒரு பெண்ணின் சக்தி. விழித்த விஷ்ணு சாம்பலாகி கிடக்கும் முரனையும் கைகூப்பி நிற்கும் தேவியையும் கண்டார். தேவி, நீ என் சக்தியிலிருந்து பிறந்தவள், அசுரனை அழித்து உலகை காத்தவள். இன்று மார்கழி மாத வளர்பிறை 11ஆம் நாள். நீ தோன்றியதால் உனக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டுகிறேன் என்றார். ஏகாதசி தேவி விஷ்ணுவிடம் ஒரு வரம் கேட்டாள். இறைவா, என் பெயரால் வரும் இந்த நாளில் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும். கிருஷ்ணர் மகிழ்ந்து, அப்படியே ஆகட்டும். ஏகாதசி அன்று உண்ணாமல் உறங்காமல் உன்னையும் என்னையும் நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு சொர்க்கவாசல் திறக்கும். அவர்களின் பாவங்கள் முரண் எரிந்தது போல எரிந்து சாம்பலாகும். அனைவருக்கும் வணக்கம். உடனே நம் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் பலருடன் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.